தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ நல்லது நடந்தா மட்டும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதல்ல. என்னைய குழிக்குள்ள போட்டாலும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னை மீதியான இடத்துல விற்று போட்டாலும் தேவன் என்ன செய்யறாரு? என்னோடு கூட இருக்கிறாரு. ஏன் வித்து போட அனுமதிச்சாரு? தேவனுக்கு கண்ணு இல்லையா? பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. நிச்சயமா அந்த கடினமான காலங்களை நாம் என்ன செய்யணும்? கடந்துதான் ஆகணும். சில கடினமான காலங்களை நீங்கள் கடந்துதான் ஆக வேண்டும். அது உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு தேவ நோக்கம் இருக்கலாம். அந்த கடினமான காலத்தை கடக்காவிட்டால் நம்ம லைஃப்ல சில அனுபவங்களே வராமல் போய்விடும். எந்த பரிசுத்தவான் கடினமான காலத்தை கடக்காமல் அப்படியே வந்துட்டாருன்னு பாருங்க. மோசேக்கு கடினமான காலம் இருந்துச்சா இல்லையா? எத்தனை வருஷங்க? 40 years எகிப்துல ஜம்முன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த நபரு கடைசியில துரத்தி அடிக்கப்பட்டு பயந்து ஓடி 40 வருஷம் மனாந்திரத்துல இருந்தார். டிஃபிகல்ட் டைம். வேற யார் அந்த மாதிரி இருந்தார்? தாவீதுக்கு எத்தனை வருஷம் தெரியுங்களா? அவரும் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஓடிட்டு இருந்தார். காட்டுக்குள்ளேயே சுத்தி கொண்டு இருந்தார். கடினமான டைம். சாப்பிட முடியாது, எப்ப பார்த்தாலும் எவன் கொல்லுவான்னு தெரியாது. ஒரு பெரிய அரசாங்கத்தை எதிர்த்து ஓடிக்கொண்டிருந்தார். கடினமான டைம். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கடினமான டைம் இருந்துச்சு. ஒரு நோக்கத்திற்காக தேவன் வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்கும் கடினமான சூழ்நிலைகளை வைத்திருக்க முடியும். அது இப்ப நீங்க அந்த கடினமான சூழ்நிலையை கடக்கலாம். நான் சொல்லுகிறேன், பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? கடந்து போங்க. ஏன்னா அதுதான் என் லைஃப்ல சில விஷயத்தை கற்றுத்தரும். ஆசீர்வாதம் எனக்கு கற்றுத்தருவதை விட தோல்வி எனக்கு அதிகமான பாடங்களை கற்றுத்தரும். வெற்றியில் எனக்கு அதிகமான பாடங்கள் இல்லை, தோல்வியில் தான் அதிகமான பாடங்கள் இருக்கின்றன. தோல்விதான் எனக்கு அதிகமான அனுபவங்களை கற்றுத்தருகின்றன, வெற்றி அல்ல. ஏழ்மை எனக்கு அதிகமான அனுபவங்களை கற்றுத்தருகிறது, பணக்கார அந்த ஐஸ்வர்யமான வாழ்க்கை அல்ல. ஏழ்மை, தோல்வி, விரக்தி இது போன்ற சமயங்கள் என்னை பக்குவப்படுத்துகின்றன என்பதை மறந்துவிடக் கூடாது. நாம இதுக்கெல்லாம் பயந்து ஓடணும்னு சொன்னா வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது. எப்பொழுதுமே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் ஒரு தோல்வியை கூட அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. லைஃபே கொலாப்ஸ் ஆயிரும். அடிக்கடி தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவரால் எதையுமே எதிர்கொள்ள முடியும். வெற்றியையும் அவர் அழகா எதிர்கொள்ள முடியும். அடுத்து வரக்கூடிய தோல்விகளையும் அவரால் எதிர்கொள்ள முடியும். நிறைய பேருடைய பிள்ளைகளால எதனால பிசினஸ்ல ஜெயிக்க முடியல? ஏன் தெரியுங்களா? அனுபவம் இல்லை. என்ன அனுபவம் இல்ல? தோல்வி என்கிற அனுபவம் இல்லை. பிசினஸ்ல வெற்றி பெறணும்னா கூட என்ன அனுபவம் தேவைப்படுகிறது? தோல்விங்கிற அனுபவம் தேவைப்படுதுங்க. தாழ்மைங்கிற அனுபவம் எப்ப வரும் தெரியுங்களா? தோற்றால் மட்டும்தான் வரும். நீங்க பெரிய பணக்காரரா இருக்கலாம், ஒரு கடையை ஆரம்பிச்சிடலாம், ஒரு கஸ்டமரை எதிர்த்து பேசினாலே போதுமானது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் நீங்க ஹோட்டல் வச்சிருக்கிறவங்களை போய் பாருங்க. அவர் பாத்தீங்கன்னா 10 இடத்துல ஹோட்டல் வச்சிருப்பாரு. திடீர்னு ஆள் இல்லைன்னா அவர் இறங்கி சர்வ் பண்ணிட்டு இருப்பாரு. அதுல ஏதாவது தப்பாய் யாராவது ஒருத்தவங்க திட்டினா கூட அமைதியா கேட்டுக்குவார். அவர் கோடீஸ்வரரா இருப்பாரு, 10 ஹோட்டலுக்கு சொந்தக்காரரா இருப்பாரு. ஆனா சாப்பிட்றவங்க இவரை ஏதாவது சொன்னா கூட என்ன பண்ணுவாரு? அமைதியா இருப்பாரு. அவ்வளோ கோடீஸ்வரருக்கு காரணமே இந்த இடத்துல அவர் பொறுத்துக்கிட்டதுதான். எத்தனை இடத்துல அவரை திட்டி இருப்பாங்க, எத்தனை இடத்துல அவர் பேசி இருப்பாங்க. அவருக்கு தெரியும் நான் எந்த இடத்துல பொறுமையா இருக்கணும், எங்க எந்த அளவுக்கு நான் விட்டு கொடுத்து போகணும். சோ அந்த அனுபவமுமே எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் தோல்வியிலிருந்து வருகிறது, ஏழ்மையிலிருந்து வருகிறது, உபத்திரவத்திலிருந்து வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, சிந்திங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார். அவருக்கு அந்த அனுபவம் தேவைப்பட்டது. அவர் அரியணையில அமர வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு அந்த அனுபவம் தேவைப்பட்டது. சோ யோசேப்போட கர்த்தர் இருந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அறிய வேண்டியது. உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். சோ அந்த கடினமான சமயத்தை என்ன செய்யுங்க? கடந்து போங்க. பல்லை கடித்து கொண்டு கடந்து போங்க. கர்த்தர் பெரிய மாற்றங்களை கொண்டு